ஏன் சில சமயம் பெரிய ஆளுங்க கூட தோத்து போறாங்க? எப்படி சின்ன ஆளுங்க பெரிய வெற்றி அடையறாங்க? இந்த கேள்விக்கான பதில் போர்க்களத்துல இல்ல, 2000 வருஷ பழமையான ஒரு உத்தியில ஒளிஞ்சிருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். வரலாறு முழுக்க சின்ன படைகள் பெரிய சாம்ராஜ்யங்களையே வீத்தி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப்கள் பெரிய பெரிய கம்பெனிகளையே ஆட்டம் காண வைக்குது. இது சும்மா அதிர்ஷ்டத்துல நடக்குதா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த உத்தி இருக்கு. அது பலத்தை விட ரொம்ப முக்கியமானது. இந்த வெற்றியோட ரகசியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் நூல்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அது அதிர்ஷ்டத்தை பத்தியோ பலத்தை பத்தியோ பேசல. அது பேசுற ஒரே விஷயம் இடம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். எளியவரின் ரகசிய ஆயுதம். உங்க பலம் கம்மியா இருந்தாலும் சரி, உங்களை ஜெயிக்க முடியாத ஒரு ஆளா மாத்தக்கூடிய அந்த ஆயுதம் எதுன்னு இப்ப பாப்போம். நாம எப்பவுமே யார் பவர்ஃபுல் அப்படின்னு தான் கேட்போம். ஆனா உண்மையான கேள்வி என்ன தெரியுமா? யார் சரியான இடத்துல இருக்காங்க என்பதுதான். நீங்க போரிடுற களத்தை தேர்ந்தெடுக்கிறது உங்க பலத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுதான் இந்த உத்தியோட அடிப்படை. அடுத்ததா பகுதி 2, பண்டைய ஞானம். இந்த உத்திக்கு பேரு இடனறிதல். 2000 வருஷமா வெற்றிக்கு வழி சொல்லிட்டு இருக்கிற இந்த ஞானம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த உத்தி எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் எழுதின உலக பொதுமறையான திருக்குறள்ல இருந்துதான். குறிப்பா அதோட 50வது அதிகாரமான இடனறிதல் இது பத்தி ரொம்ப தெளிவா விளக்குது. இது எவ்வளவு பழமையான ஆனா இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஞானம்னு பாருங்க. அப்படின்னா என்ன இந்த இடனறிதல்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு பெர்ஃபெக்டான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது. இது வெறும் ஒரு ஜியாகிரபிக்கல் இடம் மட்டும் இல்ல. அது ஒரு மார்க்கெட் வாய்ப்பா இருக்கலாம், ஒரு மீட்டிங்ல பேச சரியான நேரமா இருக்கலாம், இல்லனா உங்க திறமை சூப்பரா வெளிப்படுற ஒரு ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். இந்த குறள் தான் இந்த உத்தியோட மையம்னே சொல்லலாம். உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எந்த வேலையையும் ஆரம்பிக்காதீங்க. அதே மாதிரி எதிரிய எப்பவுமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா தப்பான இடத்துல ரொம்ப வீக்கான எதிரி கூட உங்களை ஜெயிச்சிடுவாங்க. இது ஒரு வார்னிங் மாதிரி. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த உத்தி எப்படி பலவீனமானவங்களுக்கு ஒரு பெரிய பவரா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். சரியான இடத்துல இருந்தா ஒரு சின்ன சக்தி கூட மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். இந்த உருவகம் எவ்ளோ பவர்ஃபுல்னு பாருங்களேன். காட்டுல யானை தான் கிங்கு, சந்தேகமே இல்ல. ஆனா அதே யானை சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா ஒரு சின்ன நரி கூட அதை ஈஸியா அட்டாக் பண்ணிடும். இங்க சேரு தான் நரிக்கு சாதகமான களம், யானைக்கு பாதகமான களம். இந்த ஒரு உதாரணமே இந்த உத்திய சூப்பரா விளக்குது. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு களத்துல உங்க ரூல்ஸ் படி நீங்க விளையாடும்போது உங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பெரிய கோட்டையோ புகழோ தேவையில்ல. அந்த இடத்த பத்தின உங்க அறிவே உங்க மிகப்பெரிய பலம். இதத்தான் நாம ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னு சொல்றோம். சரி, இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். எவ்ளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் தப்பான இடத்துல செயல்படும்போது எப்படி பலவீனமா ஆயிடுவாங்கன்னு இந்த பகுதி விளக்குது. முதலே எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ள அது ஒரு மான்ஸ்டர். யாருமே அதை ஜெயிக்க முடியாது. ஆனா அதே முதல்ல நிலத்துக்கு வந்துட்டா அவ்வளவுதான். அதோட வேகம் போயிடும், பலம் குறைஞ்சிடும். எந்த ஒரு சின்ன மிருகம் கூட அதை ஈஸியா ஜெயிச்சிடும். பாருங்க, இடம் மாறினதால அதோட பலமே பலவீனமா மாறிடுச்சு. இதோ இன்னொரு சூப்பர் உதாரணம். தரையில போரிட சக்கரங்கள் கொண்ட தேர் ஒரு பயங்கரமான ஆயுதம். ஆனா அதே தேரை கொண்டு போய் கடல்ல விட்டா என்னாகும்? சும்மா மிதக்கிற மரக்காட்டை தான் அது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உங்க மிகப்பெரிய பலம் கூட தப்பான களத்துல உங்க மிகப்பெரிய பலவீனமா மாறிடும். அதனால உங்க பலம் எங்க ஜொலிக்கும்னு தெரிஞ்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான களம். இந்த 2000 வருஷ பழமையான ஞானத்தை நம்ம வாழ்க்கையில, நம்ம இலக்குகள்ல எப்படி பயன்படுத்துறது, உங்க வெற்றிக்கான இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். இப்போ நீங்களே உங்களை சில கேள்விகள் கேட்டுக்கோங்க. உங்க வேலையிலயோ இல்ல ப்ராஜெக்ட்லயோ எது உங்க ஹோம் கிரவுண்ட்? எங்க உங்க திறமைகள் முழுசா வெளிப்படும்? உங்க போட்டியாளர்களுக்கு சாதகமான இடம் எது? நீங்க இப்போ சண்டை போடுற களம் உங்களுக்கு சாதகமா இருக்கா? இல்லன்னா அதை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும்? அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு வேலையில இறங்குறதுக்கு முன்னாடியும் உங்க களத்தை தேர்ந்தெடுங்க. அந்த ஒரு முடிவு தான் உங்க வெற்றியோட முதல் மற்றும் மிக முக்கியமான படியா இருக்கும். இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களை யாராலும் அசைக்க முடியாத அந்த இடம் எது? உங்க அறிவு, திறமை, அனுபவம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களை ஒரு சக்தியா மாத்துற அந்த களம் எது? அதை கண்டுபிடிங்க. அங்கதான் உங்க உண்மையான வெற்றி இருக்கு.